அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்வினுடைய சட்டத்திலிருந்து ஒரு பாடம். ஷுரூத்து தஸ்னியா. ஒரு இஸ்மு இருமையான இஸ்மாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு எத்தனை நிபந்தனைகள் அப்படின்னா சமானியத்து ஷுரூத், 8 நிபந்தனைகளை நமது நஹ்வீன்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. ஒரு இஸ்மை இருமை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 8 நிபந்தனை அந்த இஸ்முக்குள்ளே இருக்கணும். ஒன்று அல் இராபு, முஅரபான இஸ்மா இருக்கணும். மபுனியான இஸ்மா இருக்கக்கூடாது. ஏன் மபுனியான இஸ்முகளில் இருமை வராதான்னு கேட்டால் இருக்கும். தானி, அல்லதானி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒருமையிலிருந்து இருமையாக மாற்றப்பட்ட இஸ்மு கிடையாது. ஹக்கீக்கத்திலேயே அது இருமையாகவே வைக்கப்பட்டது, ஒருமையிலிருந்து மாற்றப்பட்டது கிடையாது. ஆக மொத்தத்தில் ஒரு முஅரபான இஸ்மை தான் இருமையாக மாற்ற முடியும். இது 1வது நிபந்தனை. 2வது வல் இஃப்ராது, அந்த மாற்றப்படக்கூடிய அந்த இஸ்மு ஒருமையான இஸ்மா இருக்கணும். ஒரு இருமைக்கு மறுபடியும் இருமை எடுக்க முடியாது. ஒரு ஆண்பால் பன்மைக்கு இருமை எடுக்க முடியாது. ஒரு பெண்பால் பன்மைக்கு நம்மளால் இருமை எடுக்க முடியாது. ஆக மொத்தத்தில் ஒருமையான ஒரு இஸ்மா இருந்தால் தான் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும், இருமை எடுக்க முடியும். இது 2வது நிபந்தனை. 3வது என்னது அப்படின்னா அதமு தர்கீபு, இணைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். 2 இஸ்மையும் சேர்த்து ஒரே இஸ்மா மாற்றிருப்பாங்கல்ல. ஷாப கர்னாகா அப்படிங்கிற இஸ்மு, பாலபக்க அப்படிங்கிற இஸ்மு, இதெல்லாம் நம்ம இருமையாக மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஆக ஒரு தனித்த ஒரு இஸ்மாக இருக்கணுமே தவிர 2 இஸ்முகள் இணைக்கப்பட்ட இஸ்மாக இருக்கக்கூடாது. இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை தன்கீர், நக்கீராவான இஸ்மாக இருக்கணும். ஒரு அலமியத்தான ஒரு இஸ்ம நம்ம இருமை இருக்க முடியாது. ஃபலா யுசன்னல் அலமு பாக்கியன் அல அலமியத்திஹி, அது அலமியத்தாக தரிபட்டு இருக்கும் போதே இருக்க முடியாது. அப்போ ஜெய்தானின் நம்ம அதுக்கு நம்ம இருமை எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் முஸன்னிஃபின்கள் விளக்கம் சொல்லுவாங்க. யுனக்கர், அது நக்கீரா மாதிரி நம்ம அதை என்ன செய்யணும், நியத்து வைக்கணும், எண்ணணும். சும்ம யுசன்னா, அதற்கு பிறகுதான் அது இருமையாக மாற்றப்படுமே தவிர ஒரு முஅரபான ஒரு இஸ்மை பிடிச்சி இருமையாக மாற்ற முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வைக்கப்பட்ட பேர் தானே செய்துங்கிறது. அதை எப்படி நம்ம இருமையாக்க முடியும்? அப்போ நக்கீராவாக கருதி அதுக்கு அடுத்து தான் இருமை எடுக்க முடியும். இது 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை என்னது? இத்திஃபாக்குல் லிஃப்லி, ஒரே வார்த்தையாக இருக்கணும். 2 வார்த்தையை கொடுத்துட்டு 2 வார்த்தைக்கு இருமை எடுக்க முடியாது. கிதாபு கலம் அப்படின்னு 2 வார்த்தை, இந்த 2க்கும் சேர்த்து இருமை வராது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி இருமையாக தான் வரும். ஹாலிது, உமரு, இந்த 2க்கும் சேர்த்து இருமை வராது. அப்போ ஒரு கேள்வி வரும். நம்முடைய நஹ்வினுடைய அடிப்படையில் அபு உம்மு, வாப்பா உம்மா, இந்த 2 பேருக்கும் சேர்த்து அபவானி அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ 2 இஸ்முகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு இருமை எடுக்கப்படுகிறத அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா ஃபமிம் பாபி தக்லீபி, தக்லீபினுடைய அடிப்படையில் அது எடுக்கப்படுதே தவிர மற்றபடி சட்டம் வேற. அதுக்கு அடுத்து 6வது நிபந்தனை என்னது? இத்திஃபாக்குல் மானா, அர்த்தம் ஒரு அர்த்தமாக இருக்கணும். 2 அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, இருமை எடுக்க முடியாது. அல் ஐன் அப்படின்னு ஒரு வார்த்தை, இதை கொண்டு அல் பாசிரத், கண் பார்வையும் நாடப்படுது, நீரூற்றும் நாடப்படுகிறது. இதை நம்ம இருமை எடுத்த பிறகு இந்த இருமையில் ஒரு இது கண் பார்வை அர்த்தம், இன்னொரு ஒன்றுக்கு நீரூற்றினுடைய அர்த்தம். இந்த 2 இருமைக்கு 2 இருமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒருமைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, நாள முடியாது. ஆக மொத்தத்தில் இத்திஃபாக்குல் மானா இத்திஃபாக்கான ஒரு வார்த்தையை தான் நம்ம என்ன செய்ய முடியும், இருமை எடுக்க முடியும். அதுக்கடுத்து 7வது நிபந்தனை என்ன அப்படின்னா உஜூது சானின் லஹு ஃபில் ஹாரிஜ், இருமை எடுக்கிறதா இருந்தால் அந்த 2வது விஷயம் ஹாரிஜில், உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். உலகத்தில் 2ன்னே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை இருமை எடுக்க முடியாதுல்ல. ஃபலா யுசன்னா அஷம்சு வலல் கமர், ஷம்ஸு கமரு இதெல்லாம் இருமை எடுக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் நடைமுறையில். 2 சூரியன்கள் கிடையாது, 2 கமறுகளும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்போ இது எடுக்கப்படுது அப்படின்னா ஃபமிம் பாபி தக்லீபு, இதுவும் தக்லீபினுடைய அடிப்படையில் தான் எடுக்கப்படுதே தவிர 2 சூரியனும் கிடையாது, 2 கமறுகளும் கிடையாது. இது 7வது நிபந்தனை. 8வது நிபந்தனை என்னது?
அல்லா யுஸ்தகுனா பி தஸ்னியத்தி கைரிஹி அன் தஸ்னியத்திஹி. இதுக்கு இருமை எடுக்கிறதா இருந்தா இந்த வார்த்தைக்கு வேற வார்த்தையிலிருந்து இருமை எடுக்கப்படாமல் இருந்திருக்கணும். வேற வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைக்கு இருமை கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வார்த்தையிலிருந்து இருமை எடுக்கக்கூடாது. உதாரணமா சவா அப்படின்னு ஒரு வார்த்தை, சவாவுன் அலைஹிம் அந்தத்தகும்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு சவா ஆனி அப்படின்னு இருமை எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்? இதுக்கு வேற வார்த்தையிலேருந்து இருமை வந்துட்டு. என்ன வார்த்தை? சிய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த சிய்யக்கு இருமை எடுக்கும்போது சிய்யானின்னு எடுத்துட்டாங்க. அதுதான் சவாவினுடைய இருமையும் கூட. எனவே சவாங்கிற வார்த்தையிலிருந்து இருமை எடுக்க முடியாது. ஆக இந்த 8 நிபந்தனைகள் இருந்தால் இருமை எடுக்கப்படும். எப்படி இருமை எடுக்கப்படும்? நமக்கு தெரியும். அலிஃபை கொண்டு ரஃபை, யாவை கொண்டு நசபு ஜர்ரு எடுக்கப்படும் அப்படிங்கிறத இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.